டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் ஆப்ஜெக்ட் பொருட்கள் எல்லாம் கல்யாணம் பண்ண வித்தியாசமான கல்யாணங்களை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேரியோ மெர்சியோ. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா ஹாம்பர்கர் இருக்குல்ல, பர்கர், அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன மேட்டர்னு கேட்டா, எனக்கு பர்கர்னா ரொம்ப பிடிக்கும், எத்தனையோ ஃபுட் இருக்கு, ஆனால் எனக்கு பர்கர் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். இதை கூட விடுங்க, என் லைஃப் ஃபுல்லாவே இந்த பர்கர் கூட தான் போகுது, எனக்கு பிடிச்சதே பர்கர் தான். அப்போ பிடிச்சதை கல்யாணம் பண்றதானே கல்யாணம், எனக்கு பர்கரை பிடிச்சதுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் வேற கொடுத்துருக்காரு. எரேகா லிப்ரே அப்படின்ற ஒருத்தங்க ஈஃபில் டவர் இருக்குல்ல, ஈஃபில் டவர், அதை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காதலுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த ஈஃபில் டவரை பேசாம ஏன் சின்னமாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையே காதலிச்சு திருமணம் வேற பண்ணியிருக்காங்க. மேரியன் ரோச்சா மேரியஸ் அப்படின்றவங்க ஒரு பொம்மையை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி, இது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்க, பொம்மை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக குழந்தை மாதிரியே ஒரு பொம்மையை தயாரித்து அவங்களே என் குழந்தை அப்படின்ற மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா. பெட்ஷீட் நம்ம எல்லாரும் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், பெட்டில் போட யூஸ் பண்ணுவோம். இன்னும் அல்டிமேட்டாக நம்ம ஆளுங்க அதையே வச்சு போத்திக்கிட்டுலாம் படுப்பாங்க. ஆனா பாஸ்கல் சிலிக் அப்படின்றவங்க அந்த பெட்ஷீட்டையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டா, இதுதான் என்ன ரொம்ப பத்திரமா பார்த்துக்குது, நைட்ல நல்லா தூங்க வைக்குது, கதகதப்பா இருக்கேன் இதுல, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரோல் சாண்டாஃபி அப்படின்றவங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்ன மேட்டர்னு கேட்டா, என் லைஃப் ஃபுல்லா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அதிகமாக கழிச்சிருக்கேன், அதனால நான் இதையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆரோன் சிவர்னாக் அப்படின்ற நபர் அவருடைய ஸ்மார்ட் போனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம லைஃப் ஃபுல்லாக யாருங்க அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஃபோனை தாங்க யூஸ் பண்ணுறோம். ஒய்ஃபை விட ஸ்மார்ட் ஃபோனை தான் அதிகமாக பார்த்துக்கிறாங்க. அதனால் நான் பேசாமல் என் கூடயே ட்ராவல் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஃபோனையே கல்யாணம் பண்ணிட்டு என் மீதி வாழ்க்கையை கழிச்சிடுறேங்கன்னு ஃபீலிங்காக பேசிட்டு அப்படியே அந்த கல்யாணத்தையும் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை இவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி தான் சுற்றிட்டு இருக்கோம். என்ன அதெல்லாம் நல்ல காதல், நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட வச்சிருக்கிறது கள்ளக்காதல். ரிச்சர்ட் ஃபோரிஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். மரம் இருக்குல்ல, மரம், அதை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அட என்னங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், இது இல்லைன்னா நம்மளால சுவாசிக்க முடியுமா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு காரணமே மரம் தாங்க, எனக்கு உசுறு கொடுக்குற மரத்தை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. இந்த மேட்ரு இந்தியாவிலேயே வேற நடந்திருக்கு. சந்தீப் பட்டேல்ன்ற ஒருத்தர் ஒரு நாகப்பாம்பு இருக்குல்ல, அதை கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அவர் சொன்ன ரீசன், இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இந்த பாம்பு ஒரு பொண்ணாக இருந்துச்சு, நானும் அந்த பொண்ணும் அதிகமாக லவ் பண்ணோம், பட் அந்த ஜென்மத்தை எங்களால் சேர முடியல, இந்த ஜென்மத்தில் நாங்கள் சேர போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த ஜென்மத்தில் பாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள்லாம் கூட்டமாக சேர்ந்தாங்க. உடனே பப்ளிக் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இந்தோனேஷியால கொய்ருல் அனம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரைஸ் குக்கர் இருக்குல்ல, அதை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்னங்க மேட்ரு, ரைஸ் குக்கர் அப்படின்னு கேட்டா, இதுதான் நமக்கு சோறு போடுது, எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், கரெக்டான நேரத்தில் பட்டுன்னு ரெடி ஆகி தந்துருது, அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன். இது கூட ஒரு வகையில் ஓகே தாங்க. நாளே நல்ல டிவோர்ஸ் வேற பண்ணியிருக்காரு. இந்த கொடுமை எங்க சொல்ல, ஏன்னு கேட்டா, எனக்கு ரைஸ் மட்டும் தான் சமைச்சு தருது இந்த குக்கரு, அதனால எனக்கு வேணாம், டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களெல்லாம் எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தெரியல, பட் நீங்க எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனிவேஸ், இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.